நண்பா, இன்னையோட நம்ம பப்ளிக் எக்ஸாம் தீருது. இனி நம்ம என்னைக்கு சந்தைக்கு போகிறோமோ தெரியல. நண்பா, அதை பற்றி நீ ஃபீல் பண்ணாத. இனி நம்ம கூடிய சீக்கிரம் மீட் பண்ண போகிறோம். நாட்கள் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டே இருக்கும். அதுவும் ரிசல்ட் வர நாட்கள் அதை விட ஸ்பீடாக போயிட்டே இருக்கு. சாரிடா. அது பரவாயில்லடா, இட்ஸ் ஓகேடா. டேய், நீ ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு சொன்னேன் இல்லடா, என்னைக்கு எப்போ எங்கே நான் வரட்டுமா? நிச்சயமா, நீ மட்டும் இல்லை, நம்ம கூட படிக்கிற எல்லாரையும் நான் கூப்பிட்டேன். யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எல்லாரும் வருவாங்க. அதை பற்றி நீ பயப்படாத. டேய், நீ சொன்னது மாதிரி இன்னையோட நம்ம பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சு நாளைக்கு நம்ம ஷார்ட் ஃபிலிம் எடுக்க ஆரம்பிப்போம். நீ வருவியா? நான் கண்டிப்பாக வருவேன்டா. நானும் வருவேன்டா. டேய், அவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நாளைக்கு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறோம். நீங்கள் வாரீங்களா? ஷார்ட் ஃபிலிமா? எனக்கு ஷார்ட் ஃபிலிமில் நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. நானும் வரேன். டே, நானும் வாரேன்டா, வீட்டில் போர் அடிக்கணும். டே, நாளைக்கு பொன்னப்ப நகர் கோல்டன் குவார்டர்லேட்டரல் ஹைவேல வச்சு காலத்தை 10 மணிக்கு நம்ம ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம். எல்லோரும் மறக்காத வாங்க. தாங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தற்போது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தாங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தற்போது தொடர்பில். இது என்ன எப்படி சொல்லுது? தாங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தற்போது வேறொருவருடன் பேசிக் கொண்டிருக்கிறார். தாங்கள் ஹலோ டே, சொல்லு. ஹலோ ஜெனித், எங்கே இருக்க? சீக்கிரம் வா, நாங்கள் எல்லாம் வந்தாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் தான் வரேன், வெயிட் பண்ண. சரியா? சரி, ஸ்பீடாக வா. இவ்வளோ நேரம் கொஞ்சம் லேட் ஆச்சுடா. அது பரவாயில்ல. ஃபஸ்ட்டு சீன் என்ன? ஃபஸ்ட்டு சீன் நம்ம ஒரு டான்ஸ் வழியாக ஷார்ட் ஃபிலிம்குள்ளே என்ட்ரி ஆகும். ஓ, டான்ஸா? சூப்பர். ஏன்டா லேட்டு? லேட் ஆச்சுடா, வா நமக்கு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க ஆரம்பிக்கலாம். ஏன்டா சோகமாக இருக்கு? அது ஒன்றும் இல்லைடா. சரி வா, நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். எங்க கிட்ட இல்ல காசு பணம், ஆனா எங்க கிட்ட இருக்குது நல்ல குணம். எங்க நட்புக்கு இல்ல வேறு குணம், ஆனா எங்க கிட்ட இருக்குது சொந்த குணம். போடு. எங்க கிட்ட இல்ல காசு பணம், ஆனா எங்க கிட்ட இருக்குது நல்ல குணம். எங்க நட்புக்கு இல்ல வேறு குணம், ஆனா எங்க கிட்ட இருக்குது சொந்த குணம். டேய் வாங்கடா. டே, எலும்புடா. யாராச்சும் போய் தண்ணி எடுத்துட்டு வாங்கடா. டேய், என் வண்டியில பெட்ரோல் தான்டா இருக்கு. அதை எடுத்து குடிச்சிட்டு ஒரேடியா போடா. எங்கடா? ஓ மாமியார் வீட்டுக்கு. டே, யாராச்சும். டே, நான் எடுத்துகிட்டு வரேன்டா. டே, இதாடா தண்ணி. டேய், காலையில் எதுவும் சாப்பிடலையா? இதா பெட்ரோல் குடி. ஓ மாமியாரை விட்டு போய் சேர. அண்ணா, கொஞ்சம் நேரம் சும்மா இருடா. இவன் யாருடா? ஏண்டா, ஏதாச்சும் பிரச்சனையா? நண்பா, ஷார்ட் ஃபிலிமுக்கு தேவைப்படுமே அண்ணங்கிட்ட ஃபோனை எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கு என்னடா? அந்த ஃபோன் இப்போ என்கிட்ட இல்லைடா, தொலைஞ்சு போச்சு.
என்னது ஃபோனு தொலைஞ்சு போச்சா? ஐயோ இவன் தொல்லை தாங்க முடியலடா சாமி. அந்த மொபைல் ப்ளூ கலரில் தானே இருக்கு. ஆமாம், அந்த மொபைல் தான். அதை எப்படி அவனே தெரியும்? டேய், நான் தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது ஒரு ஆள் கீழே இருந்து அந்த ஃபோனை எடுக்கிறத பார்த்தேன். டேய், அவன் ஹைட்டாக மாஸ்க் வச்சுக்கிட்டு அப்புறம் கண்ணாடி போட்டுக்கிட்டு இருப்பான். சரி வா, நமக்கு போய் தேடுவோம். டேய் என்கிட்ட ஸ்கூட்டி இருக்கு, நான் ஸ்கூட்டியில் வரேன். டேய், என்கிட்ட சைக்கிள் இருக்குது, நான் சைக்கிளில் வரேன். டேய் என்கிட்ட சைக்கிள் இருக்கு, நானும் சைக்கிளில் வரேன். அப்பா வா நமக்கு போய் தேடுவோம். டேய் நான் சைக்கிளை காணல. என்னடா சொல்கிற, உன் சைக்கிள் காணலையா? ஏன்டா உன் சைக்கிளை இங்கே வச்ச? வேண்டாம், இந்த சைக்கிளை இங்கே வைப்பான், அங்கே போனே எல்லாரையும் எடுத்து ஓட்டுவாங்க. என்னடா சொல்கிற? அவன் என்னன்னா மொபைல் தொலைஞ்சுன்னு சொல்கிறான், நீ என்னடான்னா சைக்கிள் தொலைஞ்சுன்னு சொல்கிற. ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு சொல்ல முடியாது, நான் இப்படி நடக்குது. நாங்கள் சைக்கிள் தேட போகிறோம். அப்போ நாங்கள் 3 பேரும் மொபைல் தேட போகிறோம். ஓகே சரிடா. டேய், கண்ணுக்கு எடுத்த தூரம் வேற தேட பார்த்தாச்சு, யாரையும் காண. இன்னைக்கு நல்லா இருட்டுச்சு, நம்ம நாளைக்கு வந்து தேடுவோம். டேய் உங்கள் சைக்கிளை இங்கே நீங்கள் இப்படி செய்வீங்களாடா? இது ஏன் சைக்கிள்டா. சரிடா, நம்ம நாளை தேடுவோம். இன்னும் இருட்டுச்சுல, நாளைக்கு கன்ஃபார்ம் நம்ம தேடி நான் கண்டுபிடிக்கலாம். ஏய் இப்படியே போகணுமா இல்லை ஸ்ட்ரைட்டாக போகணுமா? டைம் ஆச்சுடா, நம்ம போவோம். ஏன்டா கொஞ்சம் தூரம் கூட போய் பார்ப்போம். பரவாயில்லடா, நாளைக்கு வந்து தேடுவோம். சரிடா, யார் போவோம். டேய் நாங்கள் அங்கெல்லாம் போய் பார்த்தோம், யாரையும் காண. அங்கெல்லாம் போய் பார்த்தோம்டா, சைக்கிள் கிடைக்கல. நம்ம நாளைக்கு நேரமே வந்து தேடுவோம். சரிடா, நம்ம நாளைக்கு நேரமே வந்து தேடுவோம். இன்னைக்கு எல்லாரும் நேரமே வந்தீங்க. இல்லை ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு அப்புறமா உன்னோட மொபைலையும் உன்னோட சைக்கிளையும் தேடலாம் ப்ளீஸ்டா. சரிடா. டேய் என் சைக்கிள் எடுத்துட்டு போறான்டா. ஐயோ டேய் என் போன் எடுத்துட்டு போறான்டா. வாடா அப்படி. டேய் வாங்கடா. அவன் சைக்கிள்ல போயிட்டான்டா. நீங்க ஓடுனா அவங்கள எப்படிடா பிடிப்பீங்க? டேய் நம்ம கிட்ட வண்டி இருக்கு, வாடா. அடிக்கடி கில்லு ஓரவட்ட பல்லு குட். யாரு? ஹலோ தாஸ், சீக்கிரம் நம்ம இடத்துக்கு வா. புதுசாக ஒரு ஃபோன் அடிச்சிருக்கேன். நம்ம இடத்துக்கு தான், சீக்கிரம் வா. எங்கடா என் ஃபோனு?
டேய் கயறெடுத்துட்டாடா. ஓடியாடா ஓடியாடா. கெட்டு கெட்டு கெட்டு. டேய் என் சைக்கிள் அங்கே தான்டா இருக்கு. போய் எடுத்துட்டா. நீ யாருடா? நீ ஏன் இப்படி திருடு? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். அடா വലിയ ஆளாவுது. சொல்லுடா. நான் இன்ஜினியரிங் படித்தேன். எனக்கு யாரும் வேலை தரல. வேலை தந்தாலும் கொஞ்சம் காசு, இந்த காசை வச்சு என் ஃபேமிலி என்னால் பார்த்துக்க முடியாது. அதனால தான் வேறு வழி தெரியாமல் திருடுறேன். கரெக்டாக என் வீட்டுக்கிட்டே நிறைய அண்ணம்மா இருந்து படித்த வேலைக்கு இல்லாமல் கூலி வேலையும் கடையில் வேலைக்கு நிற்கிறாங்க. அதான்டா நம்ம நாட்டில் இப்போ போதுமான வேலை வாய்ப்பு இல்லை. இதுவும் கரெக்டு தான். நம்ம கவர்மெண்ட் இப்போ ரிட்டைர்மெண்ட் ஏஜை கூட்டிகிட்டே இருக்காங்க. புதுசாக படித்து போகிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு. என்னைக்கு நம்ம கவர்மெண்ட் ரிட்டைர்மெண்ட் ஏஜை குறைச்சி புதுசாக படித்து போகிற இளைஞர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்களோ அப்போந்தான் நம்ம நாட்டில் திருடர்களும் ஒழிவாங்க. ஏன் திருட வேண்டும்? ஒழித்திடுவோம் இந்த திருடர்களையும் திருட்டையும். ஒரு நிமிஷம் நிறுத்துடா. நம்ம ஷார்ட் ஃபிலிம் பேர் என்ன? உங்கள் கைகளை எல்லாம் ஒரு இதில் வைங்க. ஷார்ட் ஃபிலிமுக்கு பேர் த ட்ரூத். டேய் நாங்கள் நாளைக்கு ஷார்ட் ஃபிலிமுக்கு போகிறோம். நீ வர்றியா? ஆமாண்டா நானே வரேன். என்னடா சைக்கிள் தெளிஞ்சு வச்சா? என்னடா நீ என்ன இல்லைண்ணா நாங்கள் சைக்கிள் தேடுறோம். யாரும் இல்லை. அப்படி யாரும் இல்லை அவனை சைக்கிளில் பேக்கில் யாரும் இல்லை. சைக்கிள் எடுத்துட்டு போறான்டா. ஐயோ என் போனடா பிடிங்கடா வாங்கடா. டேய் நில்லுங்கடா. ஏன்டா மறந்துடா. டேய் நம்ம நாட்டில் இப்போ முக்கியமான போதுமான